2012 பிசிக்ஸ் எம்சிக்கு பார்க்க போகிறோம். முதலாம் கேள்வி, பின்வருவனவற்றில் எது சர்வதேச தொகுதியின் ஒரு அடிப்படை அலகை வகைகுறிப்பதில்லை? ஒரு அடிப்படை அலகுண்டா அந்த கணியத்தை வேற கணியங்களை வச்சு வகைப்படுத்த இயலாது. அந்த கணியத்தை பற்றி நம்ம கதைக்கணும்னா வேற கணியத்தால் அதை கதைக்க இயலாது. அந்த மாதிரி கணியம் எம்ங்கிறது மீட்டர் லென்த். ஸோ அதை கதைக்கிறது சரி. வகை குறிப்பதில்லை என்று இருக்கார். ஸோ இது வகை குறிக்கும் அடிப்படை கணியத்தை. நியூட்டனை பற்றி பார்ப்போம். நியூட்டன்கிறது F=ma விசை. ஸோ எம்ங்கிறது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. இதை வேறு கணியங்களெல்லாம் கதைக்கலாம். ஸோ வகை குறிக்காதது நியூட்டன். ரெண்டாவது, ஸோ கிலோகிராம் செகண்ட் கெல்வின் எல்லாத்தையும் அந்த கணியத்தை தவிர வேறு எந்த கணியத்தாலையும் வகை குறிக்க இயலாது. ஸோ ரெண்டாவது விடை. இரு திணிவுகளுக்கிடையே உள்ள தூரத்தை இருமடங்காக்கினால் அவற்றுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை குறையும் காரணி. ஆரம்பத்தில் ஆர் தூரத்தில் இருக்குது. இப்போ அந்த துணிக்கு 2R தூரத்தால் ஆயினா அதில் விசை ஈர்ப்பு விசை எவ்வளோ குறையும் இருக்கார். சமன்பாடு. ஸோ திணிவுகள் மாறலை, விசை நேர்மாறு வீத சமன் R வர்க்கத்துக்கு. ஸோ திணிவுகளுக்கு உள்ள தூரம் 2 மடங்காயினா விசை என்ன 4 மடங்கால குறையும். ரெண்டாவது விடை. மூணாவது, எல் வடிவமுள்ள ஒரு மெல்லிய சீரான உலோகத்தட்டு உருவில் காணப்படுகின்றது. தகட்டின் ஈர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இது எந்த இடத்தால வெட்டி 2 தாடு அடுத்தம்டா இந்த கீழே இருக்கிற தாடுக்கான திணிவு மையம் டியில் வரும். மேலே இருக்கிற தாடுக்கான திணிவு மையம் ஏல வரும். இந்த ஏஎம் டிஎம் தொடுக்கிற கோட்டில் நடுவில் இருக்கிறது சி அறிக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்டா மேலே இருக்கிற தாடும் கீழே இருக்கிற தாடும் இதால் வெட்டியாச்சு. கிட்டத்தட்ட ஒன்றுண்டா ரெண்டுமே சம திணிவாக தான் இருக்க போகுது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் வரும் சிங்கிற புள்ளி. ஸோ மூணாவது விட சில துணை மையம் இருக்கும். நாலாவது, தொடக்க நீளம் எல்நோட்டை உடைய ஒரு இலேசான மீள்தன்மை இழையை இடைத்தூரம் டியில் உள்ள இரு சமாந்தர சுவர்களுக்கிடையே இழுவை டியில் நிலைப்படுத்த செய்யப்பட வேண்டிய வேலையின் குறைந்தபட்ச அளவு. தொடக்க நீளம் எல்நோட்டாம், மொத்த நீளம் டியாம் இந்த சுவருக்கிடையில். ஸோ ரெண்டையும் இணைச்சி கட்டக்குள்ள எவ்வளோ வேலை செய்யணும்னு கேட்கார். வேலை = ½ FE. அதில் இருக்கிற விசையை தந்துட்டார் டி என்று. இழுத்து கட்டினத்துக்கு பிறகு அதில் சுவர்களுக்கு இடையே உள்ள இழுவை டியாம். ஸோ விசையை தந்துட்டார். இ வந்துட்டு ½ F. இ L0. இது மொத்த நீளம் டி, உண்மை நீளம் L0. அப்போ D - L0 ½ T D - L0. முதலாவது விட. அஞ்சாவது, ஒரு பாத்திரத்திலே 27 பாய்சியில் ஒரு இலட்சிய வாயு உள்ளது. வாயுவின் வெப்பநிலை 127 அதிகரிக்கப்படும் எனில் அது இயக்கப்பாட்டு சக்தியானது. இயக்கப்பாட்டு சக்திக்கான வாய்ப்பாடு ஒரு இலட்சிய வாயு என்று தாரார். ஸோ அதில் இலட்சிய மொத்த சக்தி இயக்கப்பாட்டு சக்திக்கே சமன் 3×2 BT. BTங்கிறது போல்ட்ஸ்மேன் மாறிலி, Tங்கிறது தனி வெப்பநிலை. அதோட இலட்சிய வாயோட இயக்கப்பாட்டு சக்திக்கான சமன்பாடு. ஸோ இ நேர்வித சமன் தனி வெப்பநிலைக்கு. ஸோ 27 பாய்சிங்கிறது 300 கெல்வின், 127 பாய்சிங்கிறது 400 கெல்வின். ஸோ 127 பாய்சில் இயக்கப்பட்ட சக்தியாம் இ 127 நேர்வித சமன் 400, இ 27 நேர்வித சமன் 300. 3×4 விட.
4 3 விட மூணாவது விட. 6ஆம் கேள்வி. ஒரு பொருள் ஏயின் திணிவு பொருள் பியின் திணிவின் இருமடங்காகும். ஏட திணிவு 2m என்றா பீட திணிவு m. ஏயின் திரவியத்தின் தன்வெப்ப கொள்ளளவு பியின் திரவியத்தின் தன்வெப்ப கொள்ளளவின் 3 மடங்காகும். 3s ஆம், இது s ஆம். அவற்றுக்கு சம அளவு வெப்பம் வழங்கப்படும் போது டெல்டா H சமன். அதுக்கு ஒரு வெப்பநிலை மாற்றம் டெல்டா T ஐ A ஆனது ஒரு வெப்பநிலை மாற்றம் டெல்டா T அனுபவிக்கும் எனில் B அனுபவிக்கும் வெப்பநிலை மாற்றம் டெல்டா T டேஷ் என்று டெல்டா H சமன் டெல்டா Hக்கான வாய்ப்பாடு ms டெல்டா தீட்டா. முதல் 20 கேள்வி பெருசா ஒன்றும் யோசிக்கிறல, சமன் போட்டா விட வரும். அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த 3ஆம் கேள்வி அந்த திணிவு மைய கேள்விகள் அளவுகோல் அந்த உபகரணங்கள் சம்பந்தமான கேள்வி எல்லாம் வரக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுல கொஞ்சம் லைட்டா அதுல என்னண்டா இதுல நம்ம ஃபாஸ்டா செய்ய பார்ப்போம், அதுல கேர்லெஸ்ல கொஞ்சம் தூக்க பார்ப்பார் மார்க்ஸ் முதல் 20க்குள்ள. ஆனா பெருசா யோசிச்சு பெரிய அளவுல தியரி போட்டு செய்யற அளவுக்கு வராது. சமன்பாட்டை போட்டா டிரெக்டா விட வரும். கொஞ்சம் அவதானமா கேள்வியை ஒழுங்கா வாசிட்டோம்னா சரி. டெல்டா H சமன்பாட்டை எழுதுவோம். ஏக்கு போடுறோம் முதலாவது 2m 3s டெல்டா T. பிக்கு அதே டெல்டா H தான் வழங்கப்படுது ms டெல்டா T டேஷ். ஸோ டெல்டா T டேஷ்ங்கிறது 6 டெல்டா Tக்கு சமன் அறியும். இதனை சமப்படுத்தி வரும். இதெல்லாம் டிரெக்டாக எழுதணும். இதெல்லாம் பெரிய சமன்பாட்டை போட்டு வேஸ்ட் ஆகப்படா, பார்த்துக்கிட்டு விட எழுதிட்டு போயிட்டு இருக்கணும். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரை நிமிடம் ஒரு 3/4 நிமிடங்களுக்குள்ள கிரியா கேள்வியில முடிச்சா தான் பின்னிக்கு இருக்கிற கேள்விக்கெல்லாம் கூட டைம் எடுத்து செய்ய வேண்டி வரும். கடைசி 10 கேள்வியெல்லாம் கூட டைம் எடுக்கும். ஸோ அதுக்கெல்லாம் கூட டைம் தேவைப்படும்டா இங்கே முதல் 20 கேள்விக்குள்ள தான் பிடிக்கணும். அதுக்குள்ள ஓவர் ஃபாஸ்ட்டாக செய்யறையும் இல்லை. அப்படி ஓவர் ஃபாஸ்ட்டாக செய்யக்குள்ள கேர்லெஸ் மிஸ்டேக் அந்த ஒழுங்கா கேள்வியை வாய்ச்சி இப்படி எழுதிட்டு போகணும். இந்த அளவு ஃபாஸ்ட்டாகவும் போக தேவையில்லை, ஓரளவு நார்மலாக போனீங்கன்னா சரி. லேசர் ஒளி பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ கூற்று. ஒரு லேசர் கற்றையில் குறித்த மீடிரனை உடைய ஒரு போட்டோனின் சக்தி ஒரு சாதாரண ஒளிக்கற்றை உள்ள அதே மீடிரனை உடைய ஒரு போட்டோனின் சக்தியின் பார்க்க உயர்ந்தது. போட்டோன் சக்தி E சமன் HF. மீடிரன் மாறலண்டா சக்தி மாறல. அதே மீடிரன் உள்ள லேசர் கற்றையில் இருக்கிற போட்டோனும் ஒரு சாதாரண ஒளியில் இருக்கிற அதே மீடிரன் உள்ள இருக்கிற போட்டோன் சக்தியும் சமன் உண்டு. ஸோ இவர் உயர்ந்த எழுதாரார் இல்லை. பி. ஒரு லேசர் கற்றையை கண்ணாடி அறியத்தினால் முறிவடைய செய்ய முடியாது. இல்லையே, அது ஒரு ஒளிக்கற்றை தான். என்ன, ஒரு செறிவாக்கப்பட்ட ஒரே உயரத்தால ஒரே மீடிரனை உடைய போட்டோன்களோட கற்றை தான் லேசர். அதுவும் ஒரு ஒளி தான். ஸோ அது அரியத்தில் முறிவடைய செய்ய முடியாது என்று சொல்றார் பிள்ளை. சி. ஒரு லேசர் கற்றையில் உள்ள எல்லா போட்டோன்கள் ஒரே சக்தியையும் ஒரே அவத்தையும் ஒரே திசையையும் கொண்டிருக்கும். அதுக்காக தான் லேசர் கற்றையை உருவாக்குற. ஒரே சக்தி ஒரே அவத்தை ஒரே திசை. லேசர் பாவிக்கக்கூடிய இடங்கள் லசிக் சத்திர சிகிச்சை, கண்ணில் அந்த லென்ஸ் வயசு போனா இல்லைண்டா சுகர் அப்படின்னு மந்தாக்களுக்கு செய்வா. கண்ணில் கண்ணாடி போடுறதுக்கு முதல் கண்ணாடியால் இயலாமல் போனால் அந்த சர்ஜரி செஞ்சது பிறகு கண்ணாடி போட கொடுப்பாங்க. ரெண்டாவது ஹெவி மெட்டல்களை வெட்டுறதுக்காக வேண்டி. ரெண்டாவது லேசருங்கிறது ஒரு உயர் சக்தி, நிறைய போட்டோன் ஒரே திசை செறிவாக்கப்பட்டது. அதாவது ஒரு லென்ஸில் சூரிய ஒளியை பிடிச்சிங்கன்னா இப்படி ஒரு பேப்பரை பற்ற வைக்குமோ அதை மாதிரி ஒரே சக்தி ஒரே அவத்தை ஒரே திசை, எல்லாம் ஒரே அவத்தையில ஒரே திசையில போறதால ஒரு செறிவான இடத்துல அடிக்கும். போட்டான் போய் அந்த மெட்டல்களை உருக்கி ஒட்டுறது அந்த மாதிரி சம்பந்தமான இதுகளுக்கு லேசரை பயன்படுத்துவாங்க. ஸோ அதான் அதுக்கு அந்த ஒரே சக்தி ஒரே அவத்தை ஒரே திசையை கொண்டு இருக்கிறதுக்காக தான்
லேசர் ஒளியை செல்ற லேசர் என்னத்துக்கு உருவாக்குறாளோ அதே இதை சியில் காட்டுறார். ஸோ சி சரி, சி மட்டும் சரி. ரெண்டாவது விட எட்டாங்கல்வி. ஒரு இரைச்சலான வேலையிடத்தில் இரைச்சல் மட்டம் 90 டெசிபல் ஆகும். முதலாவது பீட்டா 1 90, ரெண்டாவது பீட்டா 2 70. இது அசௌகரியம் குறைவான 70 டெசிபல் மட்டத்துக்கு குறைக்கப்பட்டது. ஸோ குறையுது ஒளிச்சரிவு. இரைச்சலின் புதிய சரிவுங்கள் பழைய சரிவு. டெசிபல் குறையுதுண்டா ஐ புதியதுங்கள் பழசுகார் புதுசி வந்து குறையப்ப ஐ பழச விட. ஸோ ஒன்றை விட கூடையலா எல்லாம் தசமத்தினரை சரி. இப்போ நமக்கு வர வேண்டியது I2 விங்கிள் I1. ஏன் இதுதான் புதிய ஒளிச்சரிவு I2 எடுத்தா, இது பழசிற I1. இப்படி வரணும்டா நம்ம சமன்பாட்டை எப்படி எழுதணும்? பீட்டா 2 மைனஸ் பீட்டா 1 சமன் 10 log 10 I2 விங்கிள் I1. I2 விங்கிள் I1 தான் கேட்கார். ஸோ நம்ம பீட்டா 2லேருந்து பீட்டா 1 கழிக்கணும். 70 - 90 10 log 10 I2 விங்கிள் I1. இதிலிருந்து பெரிய அளவுக்கு சமன்பாடு எழுதுறதில்லை. இது -20 ஜல +10 இருக்கு, பட்டு -2 ஆகும். 10 - 2 சமன் I2 விங்கிள் I1. இது ஒரே அடியில் எழுதி சுருக்கி பழகணும். இது MCQ. I2 விங்கிள் I1 சமன் 0.001. நாலாவது விட இது 70 - 90 20 வித்தியாசம் வரப்போனா 10 - 2 வரும். ஜல log 10 I2 விங்கிள் I1. இதுக்கு உண்மையாக சமன்பாடு எழுத தேவையில்லை. அங்கால 90 இதை மனக்கணக்காகவே செய்யலாம். 90 70 எப்படியும் 10 பிரியோட போகுது. ஸோ 20 10 0.001 வரும். டிரெக்டாக எழுதலாம். இதுக்கு வந்து ஒரு 5-6 செகண்ட் கூட தேவைப்படாது. கேள்வி வாசிக்க விடலாம். அந்த மாதிரி எழுதி பழகம். இது நான் சும்மா வழங்கப்படுத்துறதுக்காண்டி எழுதுறேன். இப்படிலாம் எழுதினா கொஞ்சம் கஷ்டம்தான். 45க்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறது எல்லாம் நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கணும் செய்கிறது. ஒரு நிற ஒளிக்கதிர் ஒரு கண்ணாடி அரியத்தின் மீது பட்டு அரியத்தினூடாக செல்லும் போது இழிவு விலகலுக்கு உட்படுகின்றது. வெளிப்பாடு கதிர் பெரும்பாலும் செல்லத்தக்க புள்ளி. இதுக்கு சமாந்தரமா சிட்டியா முறைய போது நட்டுவால போகும் இழிவு விலகல். இப்போ டவுட் சிஆர்டியாங்கிறது தான். இது வந்து சமச்சீர் அரிக்கணும். ஸோ முதல் சியை பார்ப்போம். இது இந்த கோணத்தை விட இந்த கோணம் கொஞ்சம் சின்னதாக அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்தளவுக்கு இதாக இல்லை. டியை பார்ப்போம். ஓ டிட ஒரே கோணம் வர மாதிரி இருக்கு. ஸோ டி தான் விட 4வது. சரியா சமச்சீர் அடிக்கும். 10வது மின்புலக் கோடுகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது பொய்யானது? மின்புலக் கோடுகள் நேராக அல்லது வளைவாக இருக்கலாம். நேராக இருக்கிற சந்தர்ப்பம் கொள்ளளவி தட்டில் கோளங்களில் ஒரு தட்டில் செங்குத்தா வெளிக்கிட்டு இப்படியே வந்து சேரும். செங்குத்தா வெளிக்கிட்டு செங்குத்தா வந்து சேரும், வளையும். அப்படி இல்லையா 2 கோளங்கள் ப்ளஸ் ரெண்டா வாரது இப்படி வளையும். ஸோ வளைகிறது வரலாம். வளைவாக இருக்கலாம். முதலாவது சரி. 2வது மின்புலக் கோடுகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்கலாம். கொள்ளளவி தட்டில் அப்படித்தான் இருக்கும். 2 சரி. 3வது மின்புலக் கோடுகள் அடைத்த தடங்களை ஆக்கலாம். இல்லை பிள்ளை. மின்காந்த அலைகள் காந்தத்தில் மட்டும்தான் அடைத்த தடம் உருவாகும். நோர்த்ல இருந்து வெளியாகி சவுத்தை நோக்கி போய் சேரும். இந்த மாதிரி
ஆனால் இங்கேருந்து இங்கே வந்து சேரும். ஸோ இது அடைத்த தடம். இங்கேருந்து வந்து இதுக்குள்ளால வந்து இப்படி சேருது. ஸோ இதான் அடைத்த தடம். அப்படி மின்புலம் அடைத்த தடங்களை ஆக்க மாட்டுச்சு. எல்லாம் தியரி விஷயம். மின்புல கோடுகள் நேரேற்றங்களில் தொடங்கி மறையேற்றங்களில் முடிவடையும். அது பிற மின்புல கோடு. சரி, மின்புல கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று இடைவெட்டுவதில்லை. அதுவும் சரி, இடைவெட்ட மாட்டுச்சு. 11. ஒரு கோள கௌச மேற்பரப்பு புள்ளியேற்றம் Q-ஐ சூழ்ந்துள்ளது. இத்தொகுதிக்கு பின்வரும் மாற்றங்கள் செய்யப்பட்டன. ஒரு கௌச மேற்பரப்புக்குள்ள Q ஏற்றம் இருக்காம். பின்வரும் மாற்றங்கள் செய்யப்பட்டன. ஏற்றத்தின் பருமன் மும்மடங்காக்கப்பட்டது. முதல் கடைசியில பார்ப்போம். மேற்குறித்த மாற்றங்களில் பரப்பினூடாக தேறிய மின்பாயம் பைய பத்தி கேட்கார். B into A 2 சமன்பாடு திக்கி பைக்கு Q இங்கு எப்சைலான் நோட். இந்த இடத்துல எந்த சமன்பாடு பாவிக்கிற? இதையா இதையா? இந்த இடத்துல எந்த சமன்பாடு பாவிக்கலாம். காரணம் B into A சமன் Q இங்கு எப்சைலான் நோட். இப்போ A மாறப்போகுதோ இல்லை Q மாறப்போகுதுண்டா? ஒருவேளை கௌச பரப்புட இது நம்ம எடுக்கிற கற்பனை பரப்பு. இந்த A மாறினா இந்த A கூடினா Q மாற போறல, எப்சைலான் நோட் மாற போறல, B குறையும். ஸோ இது கூட இது குறையுதுங்கிறதால இதை எடுக்கிறல. இது வந்து அப்படியே நிலையா இருக்கும், கன்ஸ்டண்டா. இது B வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். சரியானே? E into A மின்புலச்சரிவு தானே அதில் வந்து எடுக்கிற தெரிய மின்பாயம். ஓ, E into A. ஸோ E மாறும். A கூடினா E குறையும். இது வந்து நம்ம எடுக்கிற கட் பண்ணி மேற்பரப்பு. நம்ம ஒரு ஆரை கேபிட்டல் ஆர்னு எடுத்தோம்னா இது கேபிட்டல் ஆரா மாறும், அந்த மாதிரி. ஸோ இந்த சமன்பாடு பாவிக்கலாம். இந்த ஒன்று மாறுறதால இன்னொன்று மாறுறது. ஸோ பைக்கு எடுக்க வேண்டிய சமன்பாடு கியூவிங்கில் எப்சைலான் நோட்டை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ ஒன்று ஏற்றம் மாறினா மின்பாயம் மாறும், இல்லை அதில் மின்னுளைய மாறிலி மாறினா, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற திரவம் மாறினா, இந்த கியூக்குள்ளே இருக்கிற அந்த திரவம் மாறினா மாறும். மற்றபடி எதாலையும் மாறாது. ஏற்றத்திர பருமன் மும்மடங்காகுது. ஸோ எஸ் மாறும், கூடும். பி கௌச பரப்பின் ஆரை இல்லை, ஆரை மாறினா அதுக்கேற்ற மாதிரி இ மாறும், ஆனால் பை மாறாது. சி கோள கௌச பரப்பு ஒரு சதுரமுகியின் பரப்பாக மாற்றப்பட்டது. இல்லைம்மா, எப்படி மாற்றினாலும் அது பை மாறாது. ஏற்றம் பரப்பினுள்ளே வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அது எங்கே வச்சிருந்தாலும் சரியா, இங்கே இருந்தாலும் கியூ தான், வளர்த்து இருந்தாலும் கியூ தான், வளர்த்து இருந்தாலும் கியூ தான், இந்த ஓரத்தில் இருந்தாலும் கியூ தான். வெளியில் போனால் தான் பிரச்சனை. ஸோ அது எந்த இடத்துக்கு போகுதுங்கிறதும் அதுக்கு பிரச்சனை இல்லை. அதாலேயும் பாயம் மாறாது. முதலாவது கூட ஏ மாத்திரம் சரி. 12வது முதன்மை பக்கத்தில் விபி சமன் 12 கிலோவோல்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசியில் செயற்படுகின்ற ஒரு இலட்சிய நிலைமாற்றி. இலட்சிய நிலைமாற்றினா விஐ வந்து மாறிலி முதன்மையிலையும், அதாவது முதன்மையில் இருக்கிற மொத்த சக்தியையும் துணைக்கு கடத்தும். வெப்பத்தால சக்தி இழக்கப்படலை. விபிஐபி சமன் விஎஸ்ஐஎஸ். இதான் இலட்சிய நிலை மாற்றுங்கிறதால சாரது எடுக்கிற சமன்பாடு. நிலை மாற்றி அதற்கு அண்மையில் உள்ள பல வீடுகளுக்கு விஎஸ் சமன் 240 வோல்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்டில் மின்னோட்டத்தை வழங்குகின்றது. நிலைமாற்றியின் முறுக்குகளின் விகிதம். முதன்மையில் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை, துணையில் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை. முதன்மையில் உள்ள முறுக்கள். ஸோ விபிங்கு விஎஸ் சமன் ஐபி என்பிங்கு என்எஸ்.
ஸோ இலட்சிய நிலை மாதிரி தான் இந்த சமன்பாடும் பாவிக்கலாம். 12 தர 10 3 விபியில் 240 சமன் என்பி இங்கு என்எஸ் 2 ஸோ 50 4வது விட 14ஆம் கேள்வி. 13 இரு செப்பு கம்பிகளின் கனவளவு சமனாக இருக்கின்ற போதிலும் கம்பி 2 ஆனது கம்பி ஒன்றிலும் பார்க்க 20% நீளமினால் கூடியது. ஆர் சமன் ரோயல் இங்கு ஏ. 20% கம்பி 2 ஆனது ஒன்றிலும் பார்க்க 20% கூடியதுண்டா. இது 100, இது 100 இது கம்பி 1 100 கம்பி 2 வந்து 120. கனவளவுகள் சமன். முதலாவது கனவளவு சமன் இருந்துடுற கனவளவு சமன்டா நமக்கு இந்த சமன்பாட்டை இப்போ இதில் வந்து பிரயோகிக்க இயலாது. ஏன் இதில் பரப்பு தான் சமன் தரார், கனவளவு சமன் தரல. ஆறுங்கள் தர எல் ஏ தர எல் ஏ இன்ட்டு எல் தானே கனவளவு, பரப்பு ஏ இன்ட்டு எல் தான் கனவளவு. ஸோ இதை நான் வின்னு எடுக்கேன். ஆர் சமன் ரோ எல் வர்க்கத்திங்கள் வி. ஸோ வி மாறல ரோ மாறல. ஆர் நேர்வித சமன் எல் வர்க்கம். இப்போ R1க்கு பதிலாக R1 நேர்வித சமன் 100 வர்க்கம், R2 நேர்வித சமன் 120 வர்க்கம். 2 தடையங்கள் 1 தடை. R2 இங்கள் R1 சமன் 1.44ங்கிற மாதிரி வரும். 14ஆம் கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு உருளை போத்தலின் அடிக்கு ஒரு கண்ணாடி தகட்டுக்கும் இடையே ஒரு நீர்ப்படை இருக்கின்றது. ஒரு கண்ணாடி போத்தல் உருளை போத்தலுக்கும் கண்ணாடி தட்டுக்கும் இடையில நீர்ப்படை இருக்கிறது. போத்தலின் அடியில் ஆரை ஆர் ஆகும். போத்தலின் அடியின் ஆரை ஆர் ஆகும். போத்தலை மெதுவாக உயர்த்தும் போது ஒரு குறித்த கணத்தில் நீருக்கும் அடிக்கும் இடையே தொடுகை கோணம் தீட்டாவாகும். அக்கணத்தில் போத்தலின் அடி மீது நீரின் பரப்பளவை டி காரணமாக உள்ள விசையின் பருமன் யாது? ஸோ இந்த மேற்பரப்பளவை காரணமாக இந்த திசையில நீர் வந்து போத்தலை பிடிச்செடுக்கும் ஜலவாண்டு. அதே மாதிரி தான் ஜலையும் டீங்கிற விசையோட பிடிச்செடுக்கும். அதுக்கு சமனும் எதிர்மான விசை இது இஞ்சால கொடுக்கும் டி. அது தேவையில்லை. இப்போ நம்ம போத்தலை தானே போத்தல் அடி மீது நீரின் பரப்பளவை காரணமாக போத்தலை கிடைக்கிற விசை தான் கேட்கார். ஸோ இந்த பக்கம் டி என்றா இது வந்து ஒரு வட்ட போத்தல். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி விசை கிடைக்குது. ஸோ இந்த விசையை ஜலையும் பிரிச்சண்டா இது ஒரு வட்டம் தானே. ஸோ சுற்றி டி கொஸ் தீட்டா இருக்கும். ஸோ இந்த பக்கம் பிரிக்கிற விசை எல்லாமே சேர்ந்து கேன்சல் ஆயிடும். இது இஞ்சால வரும், இது இஞ்சால வரும், இது ரெண்டும் கேன்சல் ஆகும், அப்புறம் இது ரெண்டும் கேன்சல் ஆகும், இங்கிருந்து எடுத்தாலும் கேன்சல், இங்கிருந்து எடுத்தாலும் கேன்சல். ஸோ மொத்தமாக வட்டத்தை சுற்றி எல்லாமே கேன்சல் ஆகும். இப்போ வரப்போகிற விசை இஞ்சால கீழ் நோக்கி பிடிக்கிற விசை மட்டும். இது டி என்றா டி சைன் தீட்டா. ஸோ டி வந்து விசை 2πr இன்ட்டு டி. இதான் டி இந்த பக்கம் இழுக்கிறது, அதோட சைன் தீட்டா 2πr டி சைன் தீட்டா. முதலாவது விடை. 15வது ஒரு பொருள் கதிர்க்கும் சக்தியை காலும் வீதம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானதென்று? கதிர்க்கும் காலும் வீதம் சமன் EA சிக்மா T4
தான் கதிர்க்கும் சக்தியை காலும் வீதம். இதில் எது உண்மை இல்லைன்னு கேட்கார். அது பொருளின் பரப்பளவிற்கு வீத சமன். அது பொருளின் பரப்பளவுக்கு வீத சமன். முதலாவது சரி. இரண்டாவது, அது பொருளின் தனிவிலை வெப்பநிலை 4ஆம் வளைவிற்கு வீத சமன். அதுவும் சரி. மூணாவது, அது பொருளின் வெப்பநிலையின் ஒரு பொருளின் பரப்பின் கால்திறனுக்கு வீத சமன். இருக்கட்டும். அது சுற்றாடின் வெப்பநிலையை சார்ந்தது. அஞ்சாவது, ஒரு பொருளின் வெப்ப கொள்ளளவை சாராதது. வெப்ப கொள்ளளவை சாராதுங்கிறது சரி. ஒரு பொருளின் பரப்பின் கால்திறனுக்கு வீத சமன். ஓம், கால்திறனுக்கு வீத சமன். சுற்றாடலின் வெப்பநிலையை சார்ந்தது இல்லையே. சுற்றாடல் வெப்பநிலை ஏதா இருந்தாலும் அது கதிர்க்கிற வெப்பம் அதர வெப்பநிலையிலையும் இந்த குறிப்பிட்ட 4 கணிகங்கள்ல மட்டும்தான் தங்கியிருக்கு. ஸோ 4வதுக்குள்ள 16, படும் கதிர்ப்பின் முடுதிறன் F உடன் ஒரு உலோகத்திலிருந்து காணப்படும் ஒளி இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச இயக்கப்பட்டு சக்தி K மேக்சிமம் இன் மாறல் வரைவில் காணப்படுகின்றது. உலோகத்தின் வேலை சார்பு K மேக்சிமத்தையும் அது வித்தியாசமான வரைவு K மேக்சிமமும் F-ஐயும் தாரார். ஸோ K மேக்சிமம்ங்கிறது HF அந்த இலத்திரனுக்கு கிடைக்கிற மொத்த சக்தியிலிருந்து அதோட பைய கழிக்கிறதுக்கு சமன். வேலைச்சார்பு. வேலைச்சார்புங்கிறது அந்த ஓட்டுல இருந்து இலத்திரனை அதை ஓட்டுற முடிவெளிக்கு மொத்தமா இலத்திரனை அந்த அணுல இருந்து வெளியேற கொண்டாடுறதுக்கு கொடுக்க வேண்டிய வெளியேற கொண்டாடுறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சக்தி. மொத்த சக்தி HF நோட்டுண்டா அதுக்கு புறவு கிடைக்கிற எல்லா சக்தியும் இயக்கப்பட்ட சக்தியா மாறும். ஏண்டா மேக்சிமம் தானே K மேக்சிமம். ஸோ எல்லாமே இயக்கப்பட்ட சக்தியாக மாறும். ஸோ இந்த இடத்துல பையன் நடுகார் K மேக்சிமத்துக்கும் F-க்கும் வரைவு தாரார். இப்போ இதை பார்க்குறேன்டா சமன்பாடெல்லாம் போட்டு செய்கிறவள விடியும். ஸோ F 0 ஆயினா இது எத்தனை முதல் 20க்குள்ளே இருக்கிற கேள்வி. ஸோ பெரிய அளவில் சுருக்கல் சமன்பாடெல்லாம் வராது. ஏதாவது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கும், அதை பிடிச்சிங்கன்னா விட. ஸோ F 0 ஆயினா K மேக்சிமம் -πக்கு சமன் அறிக்கும். இதான் இடம் நரிக்கு. இந்த இடத்துல F என்ன 0. இந்த F 0 ஆகிற டைமில் K மேக்சிமம் என்னென்னு கண்டோம்டா அதில் ப்ளஸ் தான். ஸோ இதை நான் பின்னால் நிட்டுறேன். ஃபுல்லாக நீட்டினதுக்கு பிறகு 2.5 ஈவியில் சந்திக்குது மைனஸ். ஸோ மைனஸ் எடுத்துட்டோம்டா 2.5 ஈவி தான் அதில் பை. மூணாவது விட F 0 ஆயினா அந்த K மேக்சிமம் -π தரும். அயடினின் கதிர் தொழிற்பாட்டு சமதானி I ஆனது செனனாக தேய்கின்றது. இத்தேவில் எவ்வகை துணிக்கை காணப்படுகின்றது? 53, 54. ஸோ பீட்டா மைனஸ் காணப்படுகிறது. I 131, 53 ப்ளஸ் அது செனனா தேயுது 131. ஸோ நியூத்திரம் புரோத்தனம் வராது. அதுக்கு திணிவரிக்கி வந்திருந்தா தேஞ்சிருந்தா அதில் மாற்றம் வந்திருக்கும் திணிவில். ஸோ அல்ஃபாவும் வராது. பீட்டா ப்ளஸ்ஸா பீட்டா மைனஸாங்கிறது மட்டும்தான் தேவை. அல்ஃபாங்கிறது ஹீலியம் கருவுக்கு சமன். ஸோ அதுக்கு திணிவரிக்கி நியூத்திரனுக்கு மெருகி புரோத்தனுக்கும் திணிவரிக்கி. இங்கே திணிவன் மாறலண்டா திணிவு இல்லாத ஒரு துணிக்கை காலப்பட்டிருக்குது. இது 54ஆகுதுண்டா இது மைனஸ் ஆகணும்டா பீட்டா மைனஸ் காலப்பட்டா 54 - 1 53க்கு சரியா சமனாகும். ஸோ பீட்டா மைனஸ். ரெண்டாவது விட 18வது, ஒரு பரமாணு பகுப்பில் பெறத்தக்க தகவல்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு பகுதியை சமன்பாட்டில் தோற்றுவிக்கத்தக்க முதல் தீரிய பாவம். ஒரு பரமாணு பகுப்பு என்னத்துக்கு ஒரு பரமாணு பகுப்பு நம்ம என்னத்துக்கு பாவிக்கிறோம்? முதலாவது அலகுகள் ஒரு சமன்பாடு சரியான்னு பார்க்கறதுக்கு கண்டுபிடிப்போம். உதாரணத்துக்கு
எஃப் சமன் எம்வி மைனஸ் எம்யூ விங்கிள் டி. இது சரியாண்டு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் அலகு இது கழிக்கப்படுது. ஸோ இது ரெண்டு அலகும் சமன் அறிக்கணும். அப்போ கழிக்கலாம் கூட்டலாம். வேறு வேறு அலகில் இருந்தால் அதை கழிக்க இயலாது, கூட்டையும் இயலாது. பெருக்கலாம் பிரிக்கலாம், ஆனால் கழிக்கலாம் கூட்டையலாம். இது கிலோகிராம் மீட்டர் எஸ் மைனஸ் 1, இது கிலோகிராம் மீட்டர் எஸ் மைனஸ் 1. ஸோ இதுக்குள்ள இது வந்து பரமான முறையாக முதலாவது இது கழிக்கலாம், அதை முதலாவது இதிலிருந்து காணலாம். ஸோ இப்போ ஏன்னு இருக்கின்றா இது கிலோகிராம் மீட்டர் எஸ் மைனஸ் 1, இது கிலோகிராம் மீட்டர் எஸ் மைனஸ் 2. ஸோ இது பிழை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது பாவிக்கிற. ரெண்டாவது இந்த இஞ்சால இருக்கிறது அலகும் வலப்பக்க இடப்பக்க அலகுகள் சமனாண்டு பார்க்கறதுக்கும் பாவிக்கிற. ஸோ இது ரெண்டு சமனாக இருந்தால் தான் இது சமன்பாடு சரி, அப்படி இல்லாட்டி பிழை. மூணாவது இப்போ நீங்கள் சமன்பாட்டை மறந்துட்டீங்கன்னா, ஸோ ஒரு வட்டையக தாற்றுதுண்டா எஃப் சமன் எம் வி ஆர் எக்ஸ் ஒய் செட். சமன்பாடு மறந்துட்டு இப்போ இந்த சமன்பாட்டை கண்டுபிடிக்கணும்டா விசைக்கு முதல் தெரியும் எஃப் சமன் எம்ஏ கிலோகிராம் மீட்டர் எஸ் மைனஸ் 2. அப்போ அதாவது எம் எல் டி மைனஸ் 2 சமன் கேபிட்டல் எம் எக்ஸ் எல் டி மைனஸ் 1 ஒய் கிலோகிராம் மீட்டர் 2. அதுக்கப்புறம் எல்லிட செட் எம் எல் டி மைனஸ் 2 சமன் எம்எக்ஸ் எல்லிண்ட ஜெட் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டி இண்ட மைனஸ் ஒய். ஸோ எம்முக்கு பதிலாக இங்கே வலப்பக்கம் சமன் இடப்பக்கம் எம்முக்கு 1 சமன் எக்ஸ், எல் வந்து ஜெட் ப்ளஸ் ஒய் சமன் 1 மைனஸ் ஒய் சமன் 2 ஒய் சமன் 2. ஸோ ஜெட் சமன் 1. இப்போ சமன்பாடு எப்படி வரும்? இப்போ சமன்பாடு எஃப் சமன் எம்முக்கு பதிலாக எம் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 தர எல் இன்ட்டு இல்லை மேலுக்கு எம் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 வி இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 2 ஆர் இன்ட்டு ஜெட்டுக்கு பதிலாக மைனஸ் 1. எஃப் சமன் எம் வி வர்க்கத்தின் கீழ் ஆறுங்கிற சமன்பாட்டை பெறலாம். இந்த மூணுக்கும் தான் நம்ம நேர பரமான பகுப்பை பயன்படுத்துகிற. நிறைய இதுக்கு நிறைய யூஸ் இருக்கி, பொதுவாக அந்த மூணுக்கும் தான் பயன்படுத்துவாங்க. முதலாவது ஏ கூற்று ஒரு பௌதிக சமன்பாட்டில் தோற்றத்தக்க வீத சமத்துவ மாறிலிகளின் எண்பெருமானம். எண்பெருமானத்தை காண்றதுக்கு என்னத்துக்கு அது இப்போ இதை பாவிக்கிறல்ல, எண்பெருமானத்தை அப்படி காண இயலாது. ரெண்டாவது எண்குறிகளை பரிமாண பகுப்பினால் துணியலாம், அப்படி துணிய இயலாது. சி வந்துட்டு ஒரு பௌதிக சமன்பாட்டில் தோன்றத்தக்க வீத சமத்துவ மாறிலிகளின் அலகுகள் அலகை காண்றது தான் பயன்படுத்துகிற. பரிமாண பகுப்பினால் துணியலாம். சி மாத்திரம் உண்மை. மூணாவது 19 D1 D2 D3 எனும் அடர்த்திகளையுடைய 3 திரவங்களின் சமதிணிவுகள் ஒருமிக்கச் சேர்க்கப்படுகின்றன. திரவங்களின் மாற்றம் எதனையும் ஏற்படுத்தாமல் ஒருமிக்க கலந்தால் சேர்த்தி திரவத்தின் அடர்த்தி தொடர்படத்தின் அணுகக்கார் துணிவு மாறல. அதே எம் மூணுக்கும். ஆனால் அடர்த்தி வரண்டா கனவுளவு குறைஞ்சி கூடும். ஸோ D1 V1 D2 V2 D3 V3 அடர்த்தி கூடினா கனவுளவு குறையும். சேர்த்தி திரவத்தின் அடர்த்தி D டேஷ் சமன் மொத்த திணிவின் கீழ் மொத்த கனவுளவு. மொத்த திணிவு 3m, மொத்த கனவுளவு V1 பிளஸ் V2 பிளஸ் V3. முதலாவது m சமன் V1 D1. ஸோ V1க்கு பதிலாக m இன்கீழ் D1. அதே மாதிரி தான் மொத்த எல்லாத்துக்கும் வரும். 3m V1க்கு பதிலாக m இன்கீழ்
d1 அதே தான் m இன்கள் d2 plus m இன்கள் d3. ஸோ m வெட்டுப்படும் 3 ஒன்றின்கள் d1 d2 d3 அதுக்கப்புறம் d2 d3 plus d1 d3 plus d2 d1 மேலே போய் 3m d1 d2 d3 வரப்போகுது. ஸோ 3 d1 d2 d3 வர்றது மூணாவது விட மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த கிளிக்கிறது செய்யவே தேவையில்லை மூணாவது விட. அடுத்த 20வது ஒரு தொடக்கத்திலே ஓய்வில் இருக்கும் திணிவு தொடக்கத்திலே ஓய்வு u சமன் 0 திணிவு m சமன் 0.5 கிலோகிராம் உடைய ஒரு பந்து துடிப்பினால் அடிக்கப்படுகின்றது. நேரம் t-உடன் பந்து மீதுள்ள விசை f இன் மாறலானது உருவில் காணப்படுகின்றது. துடிப்பிலிருந்து வெளியேறும் கந்தின் கதி v என்று ஹக்கார் f t கிராஃப் தாரார். முதலாவது பரப்பா படித்திறனால பார்க்கணும். f by t இப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டில்லை. f into tக்கு தெரியும் mv மைனஸ் mu. ஸோ f into tங்கிறது இதை பரப்ப தரும். ஆகவே f into t சமன் இதை பரப்பு என்ன அரை தர 2 தர 10⁻³ என்றா மில்லி செகண்ட். இதை பார்க்கணும். இதை விட்டா இன்னைக்கு தான் நுணுக்கம். அரை தர 2 தர 2 போட்டு அப்படியே செஞ்சுட்டு போனாலும் இந்த இடத்துல பிழைக்க மாட்டுச்சு. ஆனால் பிழைக்கிற மாதிரி இதே மாதிரி கேள்வி இப்போ வரலையே. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். கொஞ்சம் நுணுக்கம் கூட இப்போ வர கேள்வி. அரை தர 2 தர 10⁻³ தர 2 தர 10⁻³ இது 3 போகுது. ஒரு வேளை கிலோ மில்லி செகண்ட் கிலோ நியூட்டனில் வச்சு இது செகண்டில் இருந்துச்சுன்னா பிழைக்கும். ஸோ 2 f into t சமன் 2 வரும். ஸோ f into tக்கு பதிலாக 2 m வந்து அரை கிலோகிராம் v மைனஸ் u 0. ஸோ v சமன் 4 ms மைனஸ் 1. நாலாவது 21ஆம் கேள்வி. முறையே m 3m எனும் திணிவுகளுடைய ab எனும் இரு சிறிய மக்கு கோளங்கள் சம நிலமுள்ள இலைகளினால் ஒரு சீலிங்கில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ளன. கோளம் A உருவில் காணப்படுகின்றவாறு உயரம் h-க்கு உயர்த்தப்படுமாறு ஒரு பக்கத்திற்கு இழுக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்படுகின்றது. கோளம் A ஆனது ஓய்வில் உள்ள ஒரு கோளம் B உடன் மோதி பின்னர் ஒருமிக்க ஒட்டிக் கொள்கின்றது. பின்னர் சேர்த்தி பொருளின் ஊசலாடும் உயர்ந்தபட்ச உயரம் ஸோ h உயரத்தில் இருக்குது. இதை வந்து 0 எனர்ஜி லெவல் எடுத்தால் ஸோ mgh இந்த இடத்துல வேகம் 0, இந்த இடத்துல வேகம் மேக்சிமம், அழுத்த சக்தி இல்லை, 12 mv வர்க்கம். வேகம் வந்து v சமன் பெருக்க மூலம் 2gh. இதை டிரெக்டாக எழுதலாம். இது எத்தனையோ தடவை செஞ்சது. v சமன் வர்க்க மூலம் 2gh. இதுக்கு இந்த சமன்பாடு போடவே தேவையில்லை. mcq தானே, இசைக்கு எழுதணும், இல்லாட்டி மார்க்ஸ் இல்லை. mcq எழுத தேவையில்லை. வர்க்க மூலம் 2gh டிரெக்டாக போடலாம். இந்த இடத்துல வியோட வருது. திரும்ப உந்தம் மொத்த உந்த காப்பு அடுத்து காப்பீடை போகுது எம். இது வியோட வந்து மோதி வி டேஷோட 2 பேரும் 4m துணிக்க வி டேஷோட அப்படியே போகுது. அப்படியே சேர்ந்து 4m துணிக்கையும் சேர்ந்து எவ்வளவு துயரத்துக்கு வலுமங்கிறதான் கேள்வி. ஸோ வி டேஷை கண்டா சரி. மொத்த உந்தம் காப்படைங்கிறதால mv சமன் 4m v dash. v dash வந்து v/4. ஸோ இந்த இடத்துல v/4ஓட இருந்து இவ்வளவு தூரம் போகுது. இந்த திரும்ப ஒரு கையக்க சக்தியை பயன்படுத்தினோம்னா 12m v/4 வர்க்கம் 12mv வர்க்கம் சமன் mgh. mgh dash இது 4m, இது 4m, 4m போகும். ஸோ அரை v வந்து 2gh/16 சமன் gh dash 2 போகும், gg போகும், h/16. அதாவது விட
22ஆம் கேள்வி. திணிவு m உடைய ஒரு கார் ஒன்று ஒரு கிடைச்சம தள வீதியில் உள்ள வளைவரை ஆரை உடைய ஒரு வட்ட வளைவிலே கதி b உடன் திரும்புகின்றது. கார் சறுக்குமெனின் நீயானது விதிக்கும் தேருக்கும் உள்ளே உள்ள உராய்வு குணயமாகும். கார் சறுக்கு தான். ஸோ நிலையில் உராய்வு குணகத்தை விட விசை பெருசி. இந்த பக்கம் கார்ற உராய்வு விஷயத்தோக்கும் இது எம்பி வர்க்கத்தின் ஆர் இந்த பக்கம் தாக்கும். சறுக்குதுல இது பெருசி. F சமன் mv வர்க்கத்தின் r. F சமன் நியூ r. இதை விட இது பெருசி. mv வர்க்கத்தின் r வந்து பெருசி. அதாலாம் இந்த பக்கம் சறுக்க போகுது. ஸோ v சமன் நியூ ஆருக்கு பதிலாக mgன்னு போடலாம். மாறி எடுக்கணும். mv வர்க்கத்தின் r பெருசி நியூ இன்ட்டு ஆருக்கு பதிலாக mg mm வெட்டுப்படும் v பெருசி வர்க்கமூலம் நியூ gr. நாலாவதோட 22. 23ஆம் கேள்வி. ஒளிப்படம். நேரம் டியில் ஓய்விலிருந்து சுயதனமாக விழத் தொடங்கும் ஒரு பொருளின் ஒளிப்படங்கள் டி சமன்பாட்டிலும் பின்னர் ஒவ்வொரு செகண்டின் இறுதியிலும் ஒரு கமராவினால் எடுக்கப்படுகின்றன. பின்வரும் வரைபடங்களில் எது ஒவ்வொரு செகண்டின் இறுதியிலும் ஒரு பொருளின் அமைவை சரியாக காட்டுகின்றது? கீழிருந்து விழுது. ஸோ ஆர் முடிய போது நேரத்தோட அதில் இடப்பெயர்ச்சி கூடிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வராது, மிச்சம் வரலாம். சமன் ut plus half at squared. சுயாதீனமாக விழுது ஓய்விலிருந்து. ஸோ u இல்லை, 0. s சமன் half தர 10 t squared. ஸோ s சமன் 5 t squaredங்கிற மாதிரி விழும். t சமன் 0ல் s சமன் 0, t சமன் 1ல் s சமன் 5, t சமன் 2ல் s சமன் 20, t சமன் 3ல் s சமன் 945. மொத்தம் இருக்கிறதே 30 தான். ஸோ 3 டொட்டு வரும், மிச்ச டொட்டு வராது. 3 டொட்டு வர்றது எல்லாம் 3 டொட்டு தான் வருது. ஸோ 20 5 0 நாலாவதோட இது 25 2 15 2லாம் 15 75 எல்லாம் வருது. மூணாவது வராது, நாலாவதோட 5 20 0 5 20 நாலாவதோட 23. 24ஆம் கேள்வி. ஒரு உபகோள் S ஆனது புவியில் ஒரு நீள்வளைய மண்டலத்தில் இயங்குகின்றது. புள்ளி ஏயில் உபகோளின் கதி V எனின் புள்ளி பியில் அதன் கதி யாதென்று கேட்கார். சில லெஜண்ட்ஸ் என்ன செய்வா வேண்டா, இந்த பக்கம் துணிக்கு இருக்குது F மைனஸ் F சமன் GM ஸ்மால் m எங்கள் R வர்க்கம் வேகத்துக்கு பதிலாக MV வர்க்கத்தின் R எல்லாம் போட்டு சுருக்கி GMM எங்கள் R வர்க்கம் சமன் MV வர்க்கத்தின் R கொண்டு ஆரெல்லாம் வட்டி வி வர்க்கம் நேர்மாறு வீதி சமன் ஒன்றிங்கள் ஆர்னெல்லாம் அடுத்து செய்வீங்க. எப்படி செய்ய இயலாது, பாரிய பிழை. இது வட்ட இயக்கம் இல்லை, நீள்வட்ட இயக்கம். ஸோ அந்த சமன்பாடு வேலை செய்யாது. இதுக்கு வட்ட இயக்கத்துக்கு மட்டும்தான் வேலை. வட்டம் எல்லாத்திலையும் கொண்டே சமன்பாட்டை பிரதியறல. இதுக்கு பாவிக்க வேண்டியது கெப்லர்ல 2வது விதி. என்ன சொல்றார் என்றால், குறிப்பிட்ட நேர இடைவெளியில இந்த துணிக்கை குறிப்பிட்ட நேரத்தில் இங்கிருந்து இவ்வளவு தூரம் போகுதுண்டா, இதுக்கு அடைக்கப்பட்ட பரப்பளவும் அதே குறிப்பிட்ட நேர இடைவெளியில வேறொரு 2 துணிக்கைகளுக்கு இடையில இதுக்கு டி அதே டி நேரத்துக்குள்ள இந்த இடத்துல போகுதுண்டா, அந்த 2லையும் பரப்பும் சமன். அதான் கெப்லர் 2வது விதி. எப்படி சமன்லாம் இல்லை, அவர் அப்படி கண்டுபிடிச்சிருக்காரு, அதால அப்படித்தான். ஸோ இதில் சமன்பாடு half r squared, இதெல்லாம் வந்து தியரியா. r squared theta by t பரப்பு
குறிப்பிட்ட நேரத்தில் அதில் பரப்பு எப்பயும் சமன் மாறிலி. இதான் அவர் தந்த அவர் அடுத்த சமன்பாடு. இதில் ஆர் ஸ்கொயர் தீட்டா பை டெல்டா டி. இது ஏன் குறிப்பிட்ட நேரம் இந்த இடத்துல ஒரு தீட்டா, இந்த இடத்துல ஒரு தீட்டா, இது டெல்டா டி, T1 T2 அந்த குறிப்பிட்ட நேரத்திலானே. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன? ஒமேகா. கோண மாற்றத்தின் கீழ் நேரம் ஒமேகா. half ஆர் ஸ்கொயர் ஒமேகா வந்து மாறிலி எல்லா இடத்துலையும். ஸோ இந்த ஹாஃபை வெட்டினா என் ஹாஃபும் ஒரு மாறிலி என்ன? ஆர் ஸ்கொயர் ஒமேகா சமன் கே டேஸ். இதில் 2 கே ஏன்னா கே டேஸ் எடுக்கணும். ஸோ மாறிலி. இப்போ ஒரு இது வட்ட இயக்கம்னா நீள்வட்ட இயக்கம். ஆனால் வி சமன் ஆர் ஒமேகா தானே. இந்த இடத்துல வேகத்தை கேட்க. ஸோ இந்த சமன்பாட்டை திரும்ப எடுக்கணும். இது வந்து உண்மையாக தியரியா? ஆர் ஸ்கொயர் ஒமேகா கே டேஸ் இது படிச்சிருக்கணும். ஆர் ஒமேகாவுக்கு பதிலாக வீண்டு எடுத்துட்டா ஆர் இன்ட்டு வி சமன் கே டேஸ். இந்த 2 சமன்பாடு வரும். கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாட்டி பாரிய குற்றம். சும்மா நிறைய காட்டுறேன். நான் டிரெக்டாக போட்டிக்கலாம். வி இன்ட்டு ஆர் சமன் கே. ஸோ ஆரம்பத்தில் வியாம் தர 4 டியாம். அடுத்தது டி இன்ட்டு வி டேஷாம். வி டேஷ் சமன் 4வி. விட வந்து 4வி 5வது விட. ஒமேகாவை கட்டாண்டா இந்த சமன்பாடு, வேகத்தை கட்டா இந்த சமன்பாடு. 25ஆம் கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு இலேசான வில்லுடன் இணைக்கப்பட்டுள்ளதும் எளிய இசை இயக்கத்தை ஆற்றுகின்றதுமான துணிவு எம்மையுடைய ஒரு துணிக்கை பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ வந்து துணிக்கையின் ஆர்முடுகள் எப்போதும் இயக்கத்தின் மையத்தை நோக்கி இருக்கும். துணிக்கையின் ஆர்முடுகள் எப்போதும் இயக்கத்தின் மையத்தை நோக்கி இருக்கும். வில் விழுபட போது நான் நேர்கோடாக ஏன் தேவையில்லை. ஸோ துணிவு இணைச்சதுக்கு பிறகு இது உண்மையான நீளம் இவ்வளவா தான் இருக்கும். துணிவை நீங்கள் இணைக்கிறதுக்கு முதல் கிட்டத்தட்ட ஒரு சின்ன துணிக்கையாக தான் இருக்கும். இப்போ துணிக்கையை இணைச்சதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஈத்துரம்னு ஒன்று இருக்கும். இது எல்நோட்டுண்டா இது விடவும் திரும்ப எளிமை சேர்க்கத்தை ஆக்கணும்டா இதை விட எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தூரம் இழுக்கணும். இழுத்து விட்டீங்கண்டா இது சமநிலை தானம். இவ்வளோ தூரம் தான் நீங்கள் இழுக்கீங்கண்டா இஞ்ச வரைக்கும் போய் திரும்ப கொஞ்சம் மேலே தூரம் வரைக்கும் போகும். இந்த சமநிலை தானத்துலேருந்து இந்த கீழே ஈடுபடக்குள்ள மேல் நோக்கி விசை, திரும்ப இது நெருக்கப்படக்குள்ள கீழ் நோக்கி விசை. ஸோ எப்பயுமே இயங்குற திசைக்கு எதிர் திசையெல்லாம் இருக்க போகுது. ஏன் இது வந்து நின்றுக்கு. ஸோ கீழ் நோக்கி இயங்குது. இவ்வளோத்தான் அது வந்து அடையணும்டா துணிக்கை. கீழ் நோக்கி இவ்வளோத்தை இயங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைமில் விசை மேல் நோக்கி இருக்கும் டி. திரும்ப நெருங்குது, நெருங்கிருக்கு. இவ்வளோதான் எல் நோட் ஆரம்பம். இது ஸோ கீழ் நோக்கி பிடிச்சி தள்ளும். இது மேலே இழுக்காது, கீழே தள்ளும் துணிவை. ஸோ இது மேல் நோக்கி இயங்குது, கீழ் நோக்கி இருக்கு. ஸோ சமநிலை தானத்தை நோக்கி தான் விசையோட திசை தான் ஆர்முடுகள்ற திசை. விசை என்ன திசையில் இருக்கு அதான் ஆர்முடுகள்ற திசை. ஆரம்பத்தில் இது சமநிலை தானம் இஞ்சிருக்கி அந்த கீழே இயங்கக்குள்ள மேல் நோக்கி சமநிலை தானத்தை நோக்கி விசை தொழிற்படுது. திரும்ப இது சமநிலை தானத்தில் இருக்கி இது மேல் நோக்கி இயங்குது, விசை கீழ் நோக்கி இருக்கி. எப்பயுமே இயக்கத்திட மையத்தை நோக்கி தான் இருக்குது. ஸோ ஏ கூற்று சரி. பி ஒரு துணிக்கையின் மீதுள்ள விசையை மையத்தில் இருந்து உள்ள இடப்பெயர்ச்சியின் வர்க்கத்திற்கு வீத சமன். பி சி. துணிக்கையின் ஆர்முடுகள் எப்போதும் இயக்கத்தின் மையத்தை நோக்கி இருக்கும். அது சரி. அலைவு காலம் துணிக்கையின் திணிவை சார்ந்ததுங்கிறது சரி. டி சமன் 2 வர்க்கமூலம் எம் ஓவர் கே. ஸோ எம்ல தங்கியிருக்கும். அது சரி.
துணிக்கை மீதுள்ள விசை F சமன் துணிக்கையின் மீதுள்ள விசை மையத்திலிருந்து இடப்பெயர்ச்சியின் வர்க்கத்திற்கு விகித சமன் என்றால் ஆரம்பத்தில் ஒரு ஈரிக்கு இது L0 இதான் மையம் மையத்திலிருந்து உள்ள விசைக்கு வர்க்கத்திற்கு half k is greater than F. ஸோ இங்கிருந்து உள்ள ஈக்கு தான் இந்த விசை சமனம் என்றார். இந்த இடத்துல துணிக்கை இருக்கி ஆரம்பத்திலே கொஞ்சம் நின்று தான் இருக்கி. ஒரு படம் கறி சொல்றேன். ஆரம்பத்தில் L0 வளவும் திரும்ப ஒரு துணிக்கை இணைக்கார். அதால் ஒரு ஈ வருது. எளிமை சேர்க்கத்தை ஆற்றணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே இழுக்கார். இந்த டைம்ல இந்த மையத்திலிருந்தான ஈக்கு சமனம் நேர்வீத சமனம்னு சொல்றார். இல்லை திரும்ப E2 E1 இந்த E1 plus E2 மையத்திலிருந்து இல்லை மேல் நோக்கி இங்கிருந்து இதான் L0 இருந்து தான் ஈ அளக்குற. இவர் மையத்திலிருந்து இவ்வளவு ஈங்க எடுத்தா காணும்னு சொல்றார். இவ்வளவுத்தையும் எடுக்கணும் உண்மையா. ஸோ பிளை ஸோ ஏயும் சியும் 4வது 26ஆம் கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு மெல்லிய ஒடுக்கும் வில்லையை நோக்கி இயங்குகின்ற இரு கதிர்களை கருதுக. வில்லையினூடாக சென்ற பின்னர் இரு கதிர்களும் பெரும்பாலும் சந்திக்கத்தக்க புள்ளி. ரெண்டு கதிரும் போய் சந்திக்குதுன்னா இது உண்மையாக ஒரு பொருளை ஆக்கியிருக்கணும். ஒரு பொருள்ல இருந்தால் இந்த ரெண்டு கதிரும் வருது. ஸோ அந்த பொருள் எங்கன்னு கண்டுபிடிப்போம் முதல். வேற இது எஃப்குள்ளாலையும் போகல. ஸோ முதல் பொருளை கண்டுபிடிப்போம். எங்க இருக்கின்ற இந்த கதிர் இங்க வருது. இந்த கதிர் இங்க வருது. இந்த இடத்துலாம் பொருள் இருக்கு. இங்கிருந்து அலைவு மையத்தினூடாக போற கோடு நேர்கோடு தானே தியரி. இந்த புள்ளிக்குள்ளால போறது நேர் முடிய மாட்டுச்சு. அது எங்க போய் சந்திக்குது? சீல போய் சந்திக்குது. ஸோ சீல தான். ஸோ சீக்கி வரும் எல்லாம். இங்கிருந்தும் சீக்கி இங்கிருந்தும் சீக்கி வரும். இந்த மாதிரி தான் வரும். இந்த கதிரை மட்டும் கண்டா சரி. ஒரு கதிரை கண்டா காணும். எல்லாம் காண தேவையில்லை. இது காண இயலாம் அது உண்மையா. இந்த கதிரை எந்த கணத்திரையும் வச்சு ஒன்றும் செய்யலாம். பின்னுக்கு நீட்டி இந்த பொருள்ல இருந்து தலைமை மையத்தினோட